பாஜக, பாமக இடையே அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கின்றது. அதனுடைய அந்த முக்கியமான விஷயங்கள் தற்போது வெளியாகி இருக்கின்றது. அதாவது பாஜகவினுடைய டெல்லி மேலிட பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர் பைஜெயந்த் பாண்டா. அவர் எம்பியாகவும் இருக்கின்றார். அதே போல பாஜகவினுடைய தேசிய துணைத் தலைவராகவும் இருக்கின்றார். அவர்தான் இந்த கூட்டணிகளை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய பணிகளை மேற்கொண்டு வருகின்றார். அதாவது எப்போதுமே தேசிய கட்சிகள் ஒரு மாநிலத்தில் தேர்தல் நடக்கிறது என்று சொன்னால் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை ஒருங்கிணைப்பது, யாருக்கு எத்தனை சீட்டு என்று பேசி முடிப்பது என அனைத்தையுமே அந்த டெல்லி மேலிட பொறுப்பாளர்கள் பார்த்துக் கொள்வார்கள். இது பாஜக, காங்கிரஸ் உள்ளிட்ட அந்த தேசிய கட்சிகளுக்கு பொருந்தும். எனவே விரைவில் இன்னொரு 6 மாதத்தில் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழக பாஜகவிற்கு டெல்லி மேலிட பொறுப்பாளராக பைஜெயந்த் பாண்டா உள்ளிட்டோர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்தான் அந்த குழுவினுடைய தலைவராக இருக்கின்றார். எனவே அவர் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள், பாஜகவினுடைய தலைவர்கள், பாமகவினுடைய தலைவர் அன்புமணியை சென்னையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் சந்தித்து பேசியிருக்கின்றார்கள். சுமார் 45 நிமிடங்கள் வரை அந்த சந்திப்பு நீடித்ததாக சொல்லப்படுகின்றது. இது ஒரு தீபாவளியை ஒட்டிய ஒரு சந்திப்பு, வாழ்த்து பரிமாற்றுவதற்கான ஒரு சந்திப்பாக இருந்தாலும் கூட இதில் அரசியல் பேசப்பட்டிருக்கின்றது. விரைவில் இந்த கூட்டணிக்குள் நீங்கள் இணைய வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருப்பதாக நமக்கு தகவல் தெரிய வந்திருக்கின்றது. ஏற்கனவே பாமகவை பொறுத்தவரையிலே அவர்கள் அதிமுக, பாஜக கூட்டணிக்குத்தான் செல்வார்கள் என்று அரசியல் நோக்கர்களால் எதிர்பார்க்கப்படுகின்றது. காரணம், அன்புமணி மிக தீவிரமாக திமுக கூட்டணியை எதிர்த்து பேசி வருகின்றார். இந்த சூழ்நிலையிலே விரைவில் இந்த கூட்டணியை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டும். அப்போதுதான் தொடர்ந்து எதிர்கட்சிகள், அதாவது அதிமுக, பாஜக தலைமையிலான கட்சியினுடைய தலைவர்கள் இணைந்து களத்தில் போராட்டங்களை நடத்த முடியும், பிரச்சாரத்தை ஒன்றாக முன்னெடுக்க முடியும் என்ற அடிப்படையிலே அன்புமணிக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல தந்தை மகன் இடையே பிரச்சனை நீடித்து வரக்கூடிய நிலையில் அதிமுக மற்றும் பாஜக 2 கட்சிகளுடைய நோக்கமும் ஒருங்கிணைந்த பாமக வர வேண்டும் என்பதுதான். அதாவது பாமகவிற்கு ஒரு 5% வாக்குகள் இருக்கக்கூடிய நிலையில் தந்தை மகன் என்று இருவரும் இரு பிரிவாக இருந்தால் அது தங்களுடைய கூட்டணிக்கு பின்னடைவாக இருக்கும். எனவே இருவரும் இணைந்து ஒருங்கிணைந்த பாமகவாக வர வேண்டும் என்பதற்காக பாஜகவும் அதிமுகவும் தனித்தனியாக முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தற்போது அன்புமணியை சந்தித்து அரசியல் பேசி கூட்டணி தொடர்பாகவும் எத்தனை சீட்டுகள் எதிர்பார்க்கிறார்கள், என்னென்ன விஷயங்கள் என்பது தொடர்பாகவும் பேசியிருக்கிறார்கள். எனவே விரைவில் இணைப்பிற்கு ஏதேனும் சாத்தியங்கள் உண்டா, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எப்போது வெளியாகும் என்பது நமக்கு படிப்படியாக தெரிய வரும்.